ஃபைனலா நான் மைன்கிராஃப்ட் அப்டேட் பண்ணிட்டேன். இந்த டைம் மைன்கிராஃப்ட்ல நிறைய திங்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. எனக்கு புரியுது, அப்டேட் 3 மாசம் ஆக போகுது, என்னடா நேத்து வந்து அப்டேட் மாதிரியே பேசிட்டு இருக்கேன்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. நான் அப்டேட்டே பண்ணலங்க. நான் ஏன் அப்டேட் பண்ணலன்னு எனக்கும் தெரியாது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து அந்த காப்பர் ஆர்மரை செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா வந்து காப்பர் வந்து சும்மா யாரும் கலெக்ட் பண்றது கிடையாது. அதுக்கு ஆர்மர் கிட்டான். டேய் இப்பயாவது கலெக்ட் பண்ணுறாங்க பாருடா. காப்பர் ஸ்வார்டு, காப்பர் ஆர்மர், காப்பர் பிக்ஸ், காப்பர் ஆக்ஸ். என்னதான் காப்பர்ல நீங்க விட்டாலும் நாங்க அது கலெக்டே பண்ண மாட்டோம் சொல்லிட்டு இன்னொரு ஒரு கும்பல் ரீல்ஸ் போட்டு சுத்திட்டு இருக்கு. நம்ம கிட்ட காப்பர் கம்மியா இருக்குங்க. பட் நான் மெல்ட் பண்றதுக்கு நிறைய வச்சிருக்கேன். ஓகே டைமண்ட் ஸ்பியர் இருக்கு. இதென்ன செக் பண்ணி பார்க்கணும் ஆசையா இருந்துச்சு. ஓகே, காப்பர் வந்து ஏதோ ஒரு செஸ்ட்ல இருக்கு. ஆனா எங்க இருக்குன்னு தெரியல. பட் எங்கிட்ட நிறைய இருக்கும். இந்த இருக்கு பாருங்க, மாட்டீங்கன்னா. ஓகே, இது கொண்டு வந்து ஃபர்னஸ்ல போட்டு மெல்ட் ஆகிறதுக்கு. இது மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம டைமண்ட் ஸ்பியர் எப்படி அடிக்குதுன்னு பாப்போமா? பரவாயில்ல, ஒரு மாதிரி தூக்கிட்டு போகும்போது ஒரு மாதிரி கம்பீரமா இருக்கு. இனிமே நம்ம தாண்டா சக்கரை பொங்கலுக்கு வடகரி இல்ல பன்னிகரி. ஓகே, என்னடா ஒத்துடுக்கணும். ஓகே, இது ஒத்து இருங்க. ஏய் என்னடா சாவ மாட்டான் இருங்க. நிஜமாலே சாவ மாட்டாங்க அவன். ஓ இப்ப செத்துனா. ஆக்சுவலி இதை ஹோல்ட் பண்ணிட்டு ஃபாஸ்டா போயிட்டு மோப் மேல காமிக்கணும் போல. எந்த அளவுக்கு ஃபாஸ்டா போறோமோ அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகும்னு நினைக்கிறேன். இதுல 2 டைப் இருக்கு. ஹோல்ட் பண்ணி ஃபாஸ்டா வந்து அடிக்கலாம் அண்ட் அப்படியே அடிக்கலாம். இது மாதிரி பரவாயில்லைங்க, நல்லாதான் இருக்கு. அதுக்காண்டி தெரு விட்டு தெரு வந்து எங்கால அடிப்பியா நீ? அண்ட் இதுல வந்து வுட் இருக்கு, ஸ்டோன் இருக்கு, காப்பர் இருக்கு, கோல்டு இருக்கு, அயன் இருக்கு, டைமண்ட் இருக்கு, நெதரைட் இருக்கு. அண்ட் எல்லாத்துக்குமே அதுக்கு ஏத்த மாதிரி பவர் கொடுத்திருப்பாங்க. ஆனா இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பார்த்து 2 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள நான் ஐ லவ் யூ 2 செகண்ட்ல சொல்லிருக்கேன். ஆனா நீ தப்பா நினைச்சுப்பேன். 2 நிமிஷம் பொறுத்துட்டு இருந்தேன். ஓகே, காப்பரை மெல்ட் பண்றதுக்கு வந்து ஃபர்னஸ்ல போட்டிருந்தோம். மெல்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். அதுக்குள்ளே இருட்டு போயிடுதுப்பா. ஓகே, 26 மெல்ட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் என்கிட்ட கொஞ்சம் இருக்கு. இதெல்லாம் போதுன்னு நினைக்கிறேன் காப்பர் ஐட்டம்ஸ்லாம் செய்யறதுக்கு. The next day. ஏய் பச்சங்களே, புது வண்டி எப்படி இருக்க? ஆயோ போடுறா அவங்க புட்டா. என்னடா செல்ஃபி ஸ்டிக் மாதிரி இருக்கு. ஓகே, ஆக்சுவலி வந்து இந்த காப்பர் இந்த ஐட்டம்ஸ்லாம் பத்தி சொல்லணும்னா ஒரு உண்மையிலே வந்து ஒரு அட்வான்டேஜ் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இப்போ ஒரு வேர்ல்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு அயன்ல தேடி கண்டுபிடிச்சி ஆர்மர் செஞ்சு போறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா காப்பர் வந்து அது மாரி கிடையாது. நான் வந்து எல்லாருக்கும் சொல்லலாம், முக்கியமா என்ன மாரி பிளேயர்ஸுக்கு சொல்லிக்கிறேன். எனக்கு இது மாரிலாம் ஃபீல் ஆகுது. ஸோ அதனால அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இப்போ வந்து காப்பர் வந்து ஈஸியா கடிச்சிரும். ஓகேங்களா, அயன் கம்பேர் பண்ணும்போது காப்பர் கொஞ்சம் ஈஸியா கிடைச்சிரும். அண்ட் காப்பரோட பவர் வந்து அயனுக்கு ஈக்குவலா தான் இருக்குன்னு சொல்லலாம். சோ இது மாதிரி எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்ன மாதிரி பிளேயர்ஸ்க்குலாம் இது வந்து ஒரு பெனிஃபிட்டா சொல்லலாம். ஏன்னா வந்து அயன் கிடைக்கலாம் கூட பரவாயில்ல, காப்பர் யூஸ் பண்ணி நம்ம ஆர்மர்லாம் செஞ்சு போட்டு ஜாம்பிஸ் கிட்ட இருந்து சாவறத கம்மி பண்ணலாம். நான் மறுபடியும் சொல்றேன், என்ன மாதிரி பிளேயர்ஸ் தான் நான் சொல்றேன், எல்லாரையும் சொல்ல. சில பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ஸ்பீட் ரன்னர் அப்படியே ஒரே நாள்ல டைமண்ட் நெதரைட்ல எடுத்துருவீங்க. ஏன் மைன்கிராஃப்டே பீட் பண்ணிவிட கூட சொல்லலாம். ஆனா நாங்க அப்படி இல்ல ராசா. எங்களை 2 ஜாம்பி சுத்தி வாழ்ச்சுனே அவங்களாம் நாங்க காலி. ஏய் பச்சங்களே, இதுவே எப்படி இருக்குன்னா மைன்கிராஃப்ட்ல நம்மளால பீட் பண்ண முடியுமா? பண்ணுவோம், ஆனா பொறுமையா பண்ணுவோம். அதான் வந்து இப்படிலாம் சொல்லுவோம். எதுக்குடா மைன்கிராஃப்ட் ஒரே நாள்ல பீட் பண்றீங்க ஸ்பீட் ரன்னர்னு பேர்ல? மைன்கிராஃப்ட் அப்படியே ரசிச்சு ருசிச்சு ஆடுங்கடா, எல்லாமே அனுபவிங்கடா. பொறுமையா பீட் பண்ணுவோம் மைன்கிராஃப்ட. எதுக்கு அவசரப்பட்டுக்கிட்டு? ஓகே, இப்போ வந்து ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணுவோம். இப்ப இந்த இடத்துல மோஸ்டா யூஸ் பண்ற அயன் ஸ்டஃப் அண்ட் காப்பர் ஸ்டஃப் இருக்கு. இதெல்லாம் யூஸ் பண்ணி எது அதோட வேலையை சீக்கிரமா செஞ்சு முடியுதுன்னு பார்க்க போறோம். காப்பர் வெர்சஸ் அயன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்வார்ட்ல கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கு அந்த அளவுக்கு டிஃபரெண்ட் இல்ல. பட் அயன் ஸ்வார்ட் தான் பெஸ்ட்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து அயன் ஸ்வார்ட் வந்து 5னா காப்பர் ஸ்வார்ட் 4.5 அதே மாதிரி வச்சுக்கோங்க. பட் நீங்க ரெண்டுத்தையும் வச்சு பிளே பண்ணும் போது அந்த அளவுக்கு டிஃபரெண்ட் தெரியாது, சேமா தான் இருக்கும். அயன் ஸ்வார்டுக்கு டியூரபிலிட்டி வந்து 250 கொடுத்திருக்காங்க. ஆனா காப்பருக்கு 180ல இருந்து 200 தான் கொடுத்திருக்காங்க. ஆனா வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஷார்ப்னஸா பார்க்கணும்னா இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஆனா கேம் பிளேல பார்க்கும்போது நம்ம ஒரு ஸ்வாட் ப்ரோக் ஆகுதுன்னு தெரிஞ்சாவே நம்ம வேற ஸ்வாட் பண்ணி வச்சுப்போம். ஸோ அதனால நம்ம இதுக்கு ரிலேட்டடா நம்ம போக தேவைன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்தது ஆக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டைமிங் வச்சு டெஸ்ட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல 5 வுட் இருக்கு அண்ட் இந்த சைடு 5 வுட் இருக்கு. ஃபர்ஸ்ட் அயன் வச்சு டெஸ்ட் பண்ணலாம்.
ஓகே 3.39ல முடிஞ்சிருக்கு. இப்போ காப்பர் வச்சு டெஸ்ட் பண்ணுவோம். ஓகே 4.07ல முடிஞ்சிருக்கு. அதான் ஃபர்ஸ்டா சொன்ன மாதிரி வந்து அயன் 5னா காப்பர் 4. ஓகே இப்போ நெக்ஸ்ட் பிக்ஸ் வச்சு ட்ரை பண்ணுவோம். இப்போ ரெண்டு சைடுமே ஈக்குவலா 10 ஸ்டோன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அயன் வச்சு டெஸ்ட் பண்ணுவோம். அயன் பாத்தீங்கன்னா 7.43ல முடிஞ்சிருக்கு. இப்போ காப்பர் பார்க்கலாம். ஓகே 8.49ல முடிஞ்சிருக்கு. ஒரு செகண்ட் முன்னாடி பின்னாடி தான் இருக்கு. அடுத்ததா காப்பர் ஷவல் வர்சஸ் அயன் ஷவல் வச்சு டெஸ்ட் பண்ணுவோம். எங்கேயும் சேம் தான், ஈக்குவலுக்கு ஈக்குவலா பிளாக்ஸ் போட்டு வச்சிருக்கேன். எது ஃபர்ஸ்ட் முடிக்குதுன்னு பார்ப்போம். அயன் ஷவல். ஓகே 6.38ல முடிஞ்சிருக்குங்க. இப்போ காப்பரை டெஸ்ட் பண்ணுவோம். ஓகே இது பாத்தீங்கன்னா 6.45ல முடிஞ்சிருக்கு. சின்ன ஒரு டிஃபரெண்ட் தான், வேற ஒன்றும் கிடையாது. எஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொன்ன மாதிரி தான் அயன் 5னா காப்பர் 4, அதே கான்செப்ட் தான் எல்லாத்துலயும் கொடுத்துருக்காங்க. டைமிங் பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் அது மாரி முன்ன பின்ன இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. அதான் சொன்னேன், காப்பர் வந்தது பெனிஃபிட் தான் நம்மள மாரி ஆளுங்களுக்கு. நான் தப்பா பேசியிருந்தா மேல தள்ளிட்டு போயிட்டே இருந்தேன். தமிழண்ணா என்றாலும் சொன்னாலே திமுரு. அடுத்துதான் நம்ம தலைவனை உருவாக்க போறோம். யாரு தெரியுமா? எஸ் காப்பர் கோலம். காப்பர் கோலம்னா வந்து எப்பயோ வந்துட்டான். இந்த காப்பர் ஸ்டஃப்க்கு இந்த அப்டேட்டுக்கு முன்னாடியே காப்பர் கோலம் வந்துட்டான். ஆனா நம்ம இப்பதான் உருவாக்குறோம் அப்டேட் பண்ணி. அதுக்கு முன்னாடி பம்ப்கினுக்கு ஒரு ஆபரேஷனை போட்டுருவோம். ரைட், இந்த இடத்துல உருவாக்குவோம். இதுல என்ன ஒரு மேட்டர்னா, அவன் அப்படி கியூட்டா பண்ணுவான் எல்லாத்தையும். எப்படின்னா இவனை பார்த்தாவே ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். பண்றதுலாம் பார்த்தா ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஒரு நாள் கூட கொஞ்சம் பார்க்கலாம் இவனை. இந்த இடம் கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணி இவனுக்கு கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுக்க போறேன். ஓகே இப்பதான் பார்க்க பர்ஃபெக்டா இருக்கு. இவன் இங்கே மூடிட்டு இருக்கான், இங்க வச்சு விட்டுருவோம். ஓகே 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 நல்லாதான் இருக்கு. இருங்க இன்னொன்னு உருவாக்கலாம். பையன் சோலோவா இருக்கான். ஓகே இப்போ 2 பேரா இருக்கானுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு செல்போன் வந்திருக்கு. அதை கிராஃப்ட் பண்ணணும்னா இது மாதிரி மரத்தோட ஸ்கின்ல ரிமூவ் பண்ணிட்டு இது வெட்டி எடுத்துட்டு போனா தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே 10 இருக்கு, பார்க்கலாம். ஓகேங்க மொத்தம் 6 பீஸ் வருது. ஆக்சுவலி இந்த ஷெல்ஃப் கொண்டு வந்த ஐடியா வந்து உண்மையிலே ஒரு அமேசிங் ஐடியான்னு சொல்லுவேன். ஏன்னா எல்லாமே ஈஸியாக எடுத்துக்கலாம் பாருங்க, இதில் பிளேஸ் பண்ணிட்டு. ஓகே நமக்கு தேவையான முக்கியமான பொருளை வச்சுக்கலாம். ஐ மீன் நம்ம டெய்லி மோஸ்ட்லி யூஸ் பண்ற பொருளை இதில் வச்சுட்டு டக்குன்னு எடுத்துக்கலாம் பாருங்க, அது சொல்ல வரேன். பரவாயில்ல, ஷெல்ஃப் ஆல்சோ குட். ஓகே இப்போ அடுத்துதான் நெட்டிலாஸ்னு ஒரு மோப் வந்திருக்கு. அது வந்து ஒரு ஃபிஷ் வெரைட்டி. ஆக்சுவலி அது வந்து இது மாதிரி குட்டி குட்டி ரிவர்ல கிடைக்காது, பெரிய ஓஷன்ல தான் கிடைக்கும். அதுல இன்னும் ஒரு விஷயம்னா, அது நீங்க டேம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வாட்டர் உள்ளே ரைட் போலாம் வித்தவுட் ஆக்சிஜன். ஓகே நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது கண்டுபிடித்து வந்து ஈஸி தான். ஒரு மிகப்பெரிய ஓஷன் இருந்தா போதும், அது நடுவில் இருக்கும். அண்ட் இது நிறைய இருக்கும். ஸோ ரொம்ப ரேர்னு அப்படிலாம் சொல்ல முடியாது. இவனுக்கு பஃபர் ஃபிஷ் கொடுத்து அவன் டேம் ஆயிடுவான். சும்மா 1-2 ஃபிஷ்ல கூட டேம் ஆக மாட்டான். ஒரு 10 ஃபிஷ் ஆகுதுன்னு கொடுக்கணும். நான் கூட ஃபிஷிங்லாம் பண்ணி பஃபர் ஃபிஷ் பிடிச்சின்னு கொடுத்துட்டே இருந்தேன், டேமே ஆகல. அப்புறம் போயிட்டு இன்டர்நெட்ல செக் பண்ண எப்படி நான் டேம் பண்ணதுன்னு பார்த்தா நிறைய ஃபிஷ் ஒன்று கொடுக்கணும் போட்டிருக்கு. அப்புறம் ஃபிஷிங் பண்ணிட்டே இருந்தேன், பஃபர் ஃபிஷ்ஷும் மாட்டல, ஒன்றும் மாட்டல. சரி அவனு கடுப்பாயிடுச்சுங்க. ஓகே இப்போ நம்ம கிட்ட 5 இருக்கு, பார்க்கலாம் டேம் ஆகிறா நானு. அடா போய் 1ல டேம் ஆயிட்டாங்க. அடா பாவீங்களா, வேஸ்டா கொஞ்சம் 5 ஃபிஷ் பிடிச்சிட்டு இருந்தேடா. ஸோ ஃபைனலா இது நம்ம டேம் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இந்த அப்டேட் ரிலேட்டடா நம்ம ஒன்றும் பண்ண போறது கிடையாது. அண்ட் இந்த வீடியோ நீங்க இன்னும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரே ஒரு ரெட் ஆட் மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போடுங்க. நான் அது அடுத்த வீடியோ பண்ண மோட்டிவேஷனா இருக்கும். ஏன் நான் அடுத்த வீடியோ இன்னும் சீக்கிரமா அப்லோட் பண்ண பாக்குறேன்.
ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோல வந்து பார்க்குறேன். பை பாய்.